உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையே நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, காலபுருஷத்துக்கு 2வது ராசி. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய எப்போதும் நபர்கள் பார்த்திங்கன்னா, எப்போது பார்த்தா இந்த குடும்பத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா, படிக்கிறதுக்கு இல்லை வருமானம் சார்ந்த விஷயத்தில் தன் குடும்பத்தை அடுத்த ஒரு நிலைக்கு நகர்த்தணும், இந்த மாதிரியான முனைப்பு என்பது எப்போதும் இருக்கும். பெரும்பாலும் இவங்க என்னென்னாக்கா, இவங்க குடும்பம் தான் உண்டு, தன் குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்தை எந்த ஒரு விதத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்திற்காக மட்டும்தான் இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பெண்ணால் இல்லைன்னா அத்தை என்ற உறவு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா, இவங்க ரிஷபராசிக்காரங்கள் எப்போதும் பெண்கள்ன்ற விஷயத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. பெண்களாக இருந்தால் அந்த அத்தை உறவுகள் அந்த மாதிரி, ஏன்னா பெண்களுக்கும் நிறைய இந்த காஸ்மெட்டிக் அலர்ஜி, அழகு சாதனங்கள் இவங்களுக்கு ரொம்ப அலர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையை செலுத்துங்க. ஸோ இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான நற்பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா, அந்த வீட்டை சீரமைப்பது, குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டை சீரமைக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுவாங்க. வீட்டை சீரமைக்கிறது, வீட்டை இடித்து கட்டுறது, இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லை வாகனமாக இருந்தாச்சுன்னா வாகனத்தில் ஏதாவது இந்த காலத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், தீராத பிரச்சனையாக இருக்கும். திடீர்னு பிரச்சனை வரும், வண்டி போயிட்டு நிற்கும், என்னென்ன பிரச்சனை கம்பெனியில் விட்டால் கூட சரியான விஷயத்தை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால் அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தில் இருப்பார். இந்த காலம் இல்லைன்னா புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும்.
ஏன்னா இந்த வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கலாமான்ற ஒரு எண்ணம் இருக்கும். வாகனத்தால் ஒரு விரக்தி தன்மை இருக்குது. அதே போல் என்னக்கா நிறைய பேர் இந்த வீடு மாற்றத்துக்கான ஒரு விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வீடு சரியில்லை, வீட்டை மாற்றுவோம், பசங்களுடைய படிப்புக்காக வீட்டை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் இது எதுவுமே என்னென்னாக்கா பிளான் பண்ண முடியாது, திடீர் என்ற நிகழ்வுகளால் இருக்கும். அதே போல் பண வரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வந்த பணம் அப்படியே வந்த வேகத்தில் பறந்து போயிடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா பணம் வந்த உடனே நீங்களோட மனைவி கையில் கொடுத்துருங்க. இல்லை வாழ்க்கை கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் கையில் கொடுத்துருங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். ஏன்னா பணம் எந்த வேகத்தில் வருதோ அதே வேகத்தில் உங்கள்கிட்ட செலவாயிடும். ஸோ இந்த நேரத்தில் என்னென்னாக்கா அம்மாவுடைய நலனுக்காக நிறைய பேர் அம்மாவுடைய நலனை பேணி காப்பதில் அம்மாவுக்காக நிறைய மருத்துவ விரயங்கள் எல்லாமே இருக்குது. அம்மாவோட கேர் பண்ணக்கூடிய சூழல்கள் தான் இந்த காலத்தில் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா அம்மாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த மருத்துவம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செலவு பண்ணுறீங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா அம்மாக்கான மருத்துவ செலவுகளை செய்வதில் நீங்கள் எந்த இதில் இல்லை, அம்மாக்காக செய்யக்கூடிய அந்த மருத்துவ சேவை என்பது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாகன கடன் என்பது ஏற்படும். வாகனத்துக்காக கடன் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா சிறு விரிசல் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னென்னாக்கா ஒரு பயணங்கள் என்பது இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா ஏதோ ஒரு சுற்றுலா போகிறது, இல்லை ஆன்மீக பயணங்களுக்கு, இல்லை அஃபிஷியல் ரீதியான பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா திடீர்னு ஒரு பாதிப்புகள் வரும். அதாவது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும், உங்களுடைய இந்த இதயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதயம் மார்பகம் சார்ந்த விஷயத்தில். ஏன்னா மார்பகத்தில் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த நீர் கட்டிகள், இல்லை நுரையீரலில் அந்த நீர் கட்டி வர்றது, இந்த மாதிரியான சிறு உபாதைகள் திடீர்னு ஏற்பட்டு சரியாயிடும். இது நீண்ட பிரச்சனையா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் இது பண்ணிக்க. ஏன்னா தேவையற்ற நிறைய பயணங்கள் இருக்கும். பயணத்தினால பிரயோஜனம் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பயணத்தினால பெரிய அளவுக்கு ஆதாயம் என்பது இல்லை. பயணத்தினால விரயங்கள் நிறைய இருக்கும். அதுக்காகவே நிறைய கடன் வாங்க முடியும். அதனால் என்னென்னாக்கா கடன் வாங்கும்போது ரொம்ப யோசித்து கடன் வாங்கிடும். ஏன்னா நீங்கள் பயணத்தால் காசு வந்துடும், திருப்பி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடன் வாங்கிட்டு போவீங்க. ஆனால் என்னென்னாக்கா அந்த காசு வராதனால அந்த கடன் என்பது அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் பயணம் செய்யும் போது நீங்கள் 1க்கு 2 முறை நீங்கள் அந்த பயணத்தில் ஆதாயம் இருக்கான்னு கேட்டுங்க. இல்லைன்னா நீங்கள் பயணத்தில் நீங்கள் வந்தால் காசு தருவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு பகுதியை அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு, அப்படி இல்லைன்னா குறைந்த அளவு பட்ஜெட்டில் பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் எதை செய்தாலும் இந்த ரிஷப ராசிக்காரங்க பிரம்மாண்டமாக செஞ்சுருவீங்க. அந்த பிரம்மாண்டமான செஞ்சுட்டு அதுலேயே போய் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு என்னென்னாக்கா கடன் சுமை ஒரு சைடு ஏறி இருக்கும். வந்தது 10 ரூபா வருமானத்துக்கு 1000 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. ஸோ அந்த 10 ரூபாய்க்காக முதல்ல 1 ரூபா செலவு பண்ணிங்க, அப்புறம் 10 ரூபா செலவு பண்ணிங்க, அப்புறம் 100 ரூபா, அப்புறம் 1000 ரூபா போயிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கு கடைசியில் அந்த 10 ரூபா வரும்போது 990 ரூபா நீங்கள் கடனில் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஏன் இந்த டீட்டெயிலாக சொல்லுன்னா புரிந்துறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் எப்போதும் அதிகமான எதிர்பார்ப்பை வச்சு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பி கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால் ஏன்னா கடன் என்பது ரிஷபராசிக்காரன் எப்போதும் கடனும் இல்லை, கடன் குறைஞ்சதுன்னா வியாதி வந்துடும், குறைஞ்சதுன்னா கடன் வந்துடும். இது எப்போதும் உங்கள் உடன்பிறவா ஒரு உறவுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இந்த கடன் பிரச்சனையை நீங்கள் போக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வாழ்க்கை துணையோட ஆசைகளை நிறைவேற்றும் போது இந்த கடன் என்பது குறையும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பிளான் பண்ணுறது. ஒரு பிரான்ச் ஓப்பன் இது பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு 10 பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரியான சிந்தனைகள் வரும். ஸோ அப்போ என்னன்னாக்கா அந்த பிரம்மாண்ட சிந்தனையை எங்கேயாவது உங்களை பெரிய அளவு கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுரும். அதனால் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சமாக சின்ன விஷயமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி தான் கிடக்கும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சிறிய பிளானை வச்சிங்கன்னா, ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைமழை பெஞ்சிச்சுன்னா அது வேஸ்ட்டு, யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. தேவையில்லாமல் அடைமழை பெய்யும் போது என்ன அந்த தண்ணி தேவையில்லாம் காவால் போய் கடலுக்கு தான் போகும், யாருக்கும் பிரயோஜனம். அதே சிறு துளியாக இருக்கும் போது அது பெருவெள்ளமாக இருக்கும்.
அதுபோல தான் உங்களுடைய தொழில் ரீதியான சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். ஸோ நீங்கள் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும் போது வரக்கூடிய சின்ன ப்ராஃபிட்டு உங்களுக்கு லாஸ் மாதிரியே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மேலும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் என்னென்னாக்கா பெரிய லாபம் ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது. அதான் என்னக்கா இந்த காலத்தில் அரசு சார்ந்த துறையில் நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும். பெரும்பாலும் என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலத்தில் வாகனத்தை கொடுத்து வருமானத்தை பெறுறது, ட்ராவல் துறையில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதே போல் என்னக்கா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு நல்ல எதிர்காலம். ஆனால் என்னென்னாக்கா குறைந்த பட்ஜெட்டில் உள்ள படங்கள் நல்லா ஓடும், அதிக பட்ஜெட்டில் இருக்க படம் ஓடாதுன்ற மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடும். ஸோ அதனால் பட்ஜெட் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதோட தாயோட நலன், இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.